பாலாஜி வணக்கம். பெட்ரோல் டீசல் என்பது மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக மாறி இருக்கின்றது. இந்நிலையில் தான் பெட்ரோல் டீசல் விலை என்பது கடந்த சில மாதங்களாக மே மாதம் முதற்கொண்டே ஒவ்வொரு கட்டமாக உயர்த்தப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் வெளிநாடுகளில் இருந்து வாங்குகிறது. சர்வதேச சந்தையின் விலை மாற்றத்திற்கு ஏற்பதான் இந்தியாவில் எரிபொருள் விலை என்பது நிர்ணயிக்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் கடந்த மே மாதம் எடுத்துக்கொண்டோம் என்றால், மே மாதத்தில் கடந்த மே 15ஆம் தேதி அன்று தொடங்கிய அந்த விலை உயர்வு என்பது மே 23ஆம் தேதி வரை தொடர்ந்து 4 கட்டங்களாக உயர்த்தப்பட்டு அதற்கு பிறகு மே மாத இறுதியில் 5வது முறையாக விலை மாற்றம் ஏற்பட்டது. இப்படியாக தொடர்ந்து அடுத்தடுத்து ஏற்பட்ட அந்த விலை உயர்வு என்பது அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணம் என்பது ஹோர்முஸ் ஜலசந்தி என்பது மூடப்பட்ட காரணத்தால், அங்கு கப்பல் போக்குவரத்து சரிவர இல்லாத காரணத்தால் மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது. தற்போது நிலைமை சுமூகமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை என்பது தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. தற்போது என்றால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக அனைத்து கப்பல் போக்குவரத்தும் சீரடைந்து வரக்கூடிய நிலையில் தற்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை என்பது தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. கடந்த 4 மாதங்களில் மட்டும் பார்த்தோம் என்றால் சுமார் 30% வரை விலை சரிவு கண்டிருக்கிறது. தற்போது ஒரு பேரல் 70 ரூபாய் 66 பைசா என்ற அடிப்படையில் தான் அமெரிக்க டாலர், பைசா அல்ல, 70 அமெரிக்க டாலர் என்ற அடிப்படையில் தான் வர்த்தகமாகி வருவதை பார்க்கின்றோம். 7.66 அமெரிக்க டாலராக வர்த்தகமாகி வருகிறது. இது கடந்த 4 மாதங்களில் 30% விலை சரிவு ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கக்கூடிய காரணத்தால் பெட்ரோல் டீசல் விலை குறையுமா, கடந்த மே மாதம் உயர்த்தப்பட்ட விலை குறையுமா என்ற கேள்வி அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் எழுந்தது. அதற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் பதில் கொடுத்திருக்கிறார் ஹர்தீப் சிங் பூரி. அதாவது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து குறைந்தால் மட்டுமே தான் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கத்தார் நாட்டின் தோஹாவில் நடைபெற்ற அமெரிக்க ஈரான் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்திருக்கிறது. இதன் காரணமாக தான் உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தின் முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் எந்தவித தடையும் இல்லாமல் எண்ணெய் போக்குவரத்து சீராகும் என்ற நம்பிக்கை முதலீட்டாளர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கச்சா எண்ணெய் விலை என்பது கடந்த 4 மாதங்கள் இல்லாத அளவுக்கு 30 விழுக்காடு அளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இதை அடிப்படையாக வைத்து இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுமா என்று கேள்வி ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் எழுந்தது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளரிடம் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பேசினார். அப்போது தொடர்பாக விளக்கம் கொடுத்தார். அதாவது தற்போது பெட்ரோல் பங்குகளில் விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய எரிபொருள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது மேற்காசிய போர் தீவிரமாக இருந்த போது வாங்கப்பட்டு அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட கச்சா எண்ணெயிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டது. உலக சந்தையில் தற்போது கச்சா எண்ணெய் விலை குறைந்திருந்தாலும் கூட நாம் அந்த கச்சா எண்ணெய் வாங்கும் போது விலை உயர்வாக இருந்தது. அதிக விலை கொடுத்து நாம் வாங்கினோம். போர் தீவிரமாக இருக்கும் போது நாம் வாங்கினோம். அதனுடைய பலன் உடனடியாக சில்லறை விற்பனையில் பிரதிபலிக்காது என்று தெரிவித்திருக்கிறார். கச்சா எண்ணெய் விலை உச்சத்தில் இருந்தபோது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் நுகர்வோருக்கு சுமை ஏற்றக்கூடாது என்பதற்காக தான் விலையை உயர்த்தாமல் இருந்தன. இதனால் கடந்த ஜூன் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் அந்த நிறுவனங்களுக்கு, அதாவது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு 74,781 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார். அதோடு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தற்போது குறைந்த அளவிலேயே அடுத்த 2 முதல் 3 மாதங்களுக்கு நீடித்தால் மட்டும்தான் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைப்பது என்பது பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது ஏற்கனவே விலை உயர்ந்த போதுதான் அதிக விலை கொடுத்து நாம் கச்சா எண்ணெய் வாங்கினோம். அந்த கச்சா எண்ணெய் தான் சுத்திகரிக்கப்பட்டு தற்போது அனைத்து பெட்ரோல் பங்குகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. அதனால்தான் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த விலை குறைவு அப்படியே தொடர்ந்தால் அடுத்த 2-3 மாதங்களில் விலையில் மாற்றம் ஏற்படும், அது குறைவாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். அதனால் இதை வைத்து பார்க்கும்போது அடுத்த 3-4 மாதங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது திட்டவட்டமாக தெரிய வருகின்றது. ஏனென்றால் அண்மையில் நயாரா நிறுவனம் பெட்ரோல் விலையை ₹5 டீசல் விலையை ₹3 குறைத்தார்கள். அதுதான் மிகப்பெரிய இது தொடர்பான கேள்வி எழுப்பியது. மற்ற அனைத்து எண்ணெய் நிறுவனங்களும் விலையை குறைக்குமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதை பற்றி குறிப்பிட்ட அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, அந்த நிறுவனம் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போது விலையை ஏற்றியிருந்தார்கள், இப்போது குறைத்திருக்கிறார்கள். அதனால் பொதுத்துறை நிறுவனங்கள் விலை உயர்த்தாமல் நஷ்டத்தை சுமந்ததால் அவர்களோடு இதை ஒப்பிட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் கூட அடுத்த 3 முதல் 4 மாதங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைவதற்கான வாய்ப்பு முற்றிலும் இல்லை என்பது திட்டவட்டமாக தெரிய வருகின்றது. பாலாஜி.